பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026இல் அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது காணலாம். திமுகவில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் நகர செயலாளருமான எம் பிரபாகரன் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவரை தொடர்ந்து டாக்டர் ஜெயலட்சுமி, நகர துணை செயலாளர் ஹரி பாஸ்கர் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி திமுகவினர் கூறுகின்றனர். அதிமுக சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன், நகர செயலாளர் ராஜபூபதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரை ராஜீவ் காந்தி ஆகியோரிடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக அப்பகுதி காங்கிரசார் கூறுகின்றனர். பாஜகவில் மாவட்ட துணைத் தலைவர் தேவேந்திர பாலாஜி, மாவட்ட பொருளாளர் சேகர், பொறுப்பாளர் பானுமதி பாக்கியராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் அப்பகுதி பாஜகவினர். தமிழக வெற்றிக் கழகத்தில் நகர மகளிர் அணி தலைவர் சங்கீத முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் சிவக்குமார் ஆகியோரிடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் மாலதி, மண்டல செயலாளர் ஸ்டாலின், திருச்சி நாடாளுமன்ற செயலாளர் தங்கதுரை ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி விசிகாவினர் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாநில மகளிர் பாசறை துணை செயலாளர் ரா ஜான்சிராணியை தேர்வு செய்து வேட்பாளராக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.